யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்றார் என்பதை நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசன்னத்திற்காக ஜெபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திருத்துவ தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவன் தாமே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் இப்பொழுது வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிறதை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். அது எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, தேவன் தாமே மட்டுமாக நடத்தினவர் தொடர்ந்தும் எங்களை நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இதுவரைக்கும் 14 அதிகாரங்களை நாம் முடித்து 15ஆம் அதிகாரத்துல கூட கடந்த வாரத்துல நாம் தொடங்கி ஒரு 3 வசனங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்ம 4 வசனங்களை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு வார ஆராதனையிலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ரொம்ப கவனத்தோடு சிந்திக்க வேண்டிய பகுதியாக இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா. யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக காட்டி கொடுக்கிறார் இல்லைங்களா. சரி, இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 12ஆம் வசனம் வரை 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பொதுவாக ஆண்டவர் பேசி எல்லாரோடும் பேசி காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்த தேவன் இப்பொழுது தம்முடைய சீசர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி 13ஆம் அதிகாரத்துல அவர் மேல் வீட்டு அறைக்கு போறதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. 13ஆம் அதிகாரத்துல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த ராத்திரியில நடந்த சம்பவம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து கெச்சமனையில காட்டி கொடுத்து விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்படுவதற்கு அந்த முந்தின இரவு நடக்கிற சம்பவங்களைத்தான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற 5 அதிகாரங்களும் நமக்கு சொல்லுகிறது. அதுல 4 அதிகாரங்களை நாம் பார்த்தோம் சொன்னா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பேசுகிற பல விஷயங்களை அது நமக்கு சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரம் அவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறதான அந்த ஜெபம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறதும் இல்ல தாழ்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறதையும் அங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய கால்களை எல்லாம் கழுவி அவர்களுக்கு மெய்யான தாழ்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதை தொடர்ந்து உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லியும் அதோடு கூட பேதுருனுடைய மறுதலிப்பை பற்றியும் முன்னறிவிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட நீங்கள் எல்லாம் என் நிமித்தமாக இடர்கள் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சிலுவை மரணத்தின் போது அங்க சீசர்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் முன்னறிவிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரத்தில். இதையெல்லாம் கேட்ட சீசர்கள் மிகுந்த கலக்கத்திலையும் ஒரு திகைப்புலையும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற விதமாக 14ஆம் அதிகாரம் தொடர்ந்தது ஆண்டவர் பேசுகிறத நம்ம அதுல பார்க்கறது ஒரு ஆறுதலின் அதிகாரம் என்று கூட நம்ம சொல்லலாம். அதுல நான் உங்களை தனியாக விட்டு போகிறதில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திருப்ப நான் வந்து உங்களை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு போவேன், கூட்டி கொண்டு போவேன்னு சொல்லி சொல்றாரு. அதோடு கூட நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள்
திக்கற்றவர்கள் அல்ல, உங்களோடு கூட இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய திரித்துவத்தின் 3ஆம் நபரை அனுப்புவதாக இயேசு கிறிஸ்து சொல்றார். அதோடு கூட என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி அற்புதமான வாக்கு திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் அந்த பகுதிகளை கொடுத்து அவர்களை தேற்றுகிறார். சீசர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்து போயிட்டா அதுக்கப்புறம் அந்த அற்புதங்கள்லாம் நின்றுரும், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி மாறிடும் அப்படிங்கிற நிலையில அவங்க இருந்தாங்க. ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மூலமாக சபை ஏற்பட போகிற காரியங்களும் சுவிசேஷம் தொடர்ந்து இந்த உலகம் முழுவதுக்கும் பரவுவதற்கு அவர்களை கடவுள் பயன்படுத்த போகிற விதங்களை ஆண்டவர் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறத 14ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இப்படி இன்னும் எத்தனையோ காரியங்களை அந்த பகுதியில இயேசு கிறிஸ்து சொல்றார். 14ஆம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்றார். இப்ப அதை சொல்லி இப்ப 15ஆம் அதிகாரம் வருகிற பொழுது இத்தனை ஆறுதலான காரியங்கள் இருக்கு இந்த உலகத்துல நாம் தொடர்ந்து வாழுவதற்கு, இல்லைங்களா? தொடர்ந்து பரிசுத்தமாக ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு இவ்வளவு காரியங்களை கடவுள் வைத்திருக்கிறார், இல்லைங்களா? ஆசீர்வாதமான காரியம். இப்ப அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு நம்முடைய நடைமுறையான வாழ்க்கையை குறித்து 15ஆம் அதிகாரத்துல பேச ஆரம்பிக்கிறார், இல்லைங்களா? நம்முடைய கடமை பொறுப்புகளை குறித்து இந்த 15ஆம் அதிகாரத்துல பேச ஆரம்பிக்கிறார். தேற்றரவாளனே உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். தேற்றரவாளன் நம்ம எப்படி நடத்துகிறார்? வேத சத்தியத்துல நடத்துறார். அப்ப நான் வேத சத்தியத்திற்கு அடங்காதவனாக இருந்தேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அனுபவிக்க முடியாது. ஆவியானவர் துக்கப்பட்டு இருப்பார், இல்லைங்களா? ஒரு ஆண்டவரே இல்லாதது போன்ற ஒரு நிலையை போல நம்ம மாறிவிடுவோம். ஆவியானவர் நம்ம இருந்தாலும் ரசிக்கப்பட்டவர்கள நம்ம எந்த காரியத்தை அடைய மாட்டோம். அதோடு என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதில் பிதா மகிமைப்படும்படி நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ வேத வசனத்துக்கு அடங்காத இருந்து நாம எதையோ ஒன்றை சுய இச்சையின் அடிப்படையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதை ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். பாருங்க, இதையெல்லாம் நம்ம வெறுமனே எதையும் செய்யாம, கடவுள் நமக்கு கொடுத்த கடமை பொறுப்புகளை எல்லாம் நம்ம செய்யாம நம்ம ஆண்டவருடைய கிருபையை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு தவறு என்று சொல்லிப்பார். இப்ப நம்முடைய நடைமுறை காரியங்களை, நம்முடைய கடமைகளை குறித்து இயேசு கிறிஸ்து 15ஆம் அதிகாரத்துல பேச ஆரம்பிக்கிறார், இல்லைங்களா? இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்க பெற்று அனுபவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறது குறித்து பேசி தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். அதை ஒரு உருவகத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார், உருவகத்துல பேசுறார். ஓமைக்கும் உருவகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓமை அப்படிங்கிறது ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறது, இல்லைங்களா? அது ஓமை. உருவகம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவகம் என்பது ஒரு காரியத்தை இன்னொரு காரியமாக பாவித்து விளக்குகிறது, இல்லைங்களா? இப்ப திராட்சை செடி சொல்றாரு, இல்லைங்களா? அது ஒரு காரியம், அதையாகவே இயேசு நானே திராட்சை செடின்னு சொல்றாரு, இல்லைங்களா? இப்போ ஒரு காரியத்தை இன்னொரு காரியமாக அப்படி சொல்றது, இல்லைங்களா? அந்த விதத்துல உருவப்படுத்தி சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்க இந்த பகுதியில உருவகமாக காரியத்தை பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது இந்த உருவகம் 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதாக இருக்கிறது. 1 - 17 வசனம் வரைக்கும் இந்த உருவகம் சொல்லப்பட்டு வருகிறது. அதுல நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முற்பட்டு ஒரு முன்னுரையை போல கடந்த வாரத்துல ஒரு முதல் 3 வசனத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம், இல்லைங்களா? 3 வசனம் நமக்கு அருமையான பல காரியங்களை அது சொன்னாச்சு, இல்லைங்களா? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அதுல பார்த்தோம், இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது திராட்சை செடியாக, பிதாவை திராட்சை தோட்டக்காரராக சொல்லப்படுகிறது, கனி கொடுக்கிற கொடியாக விசுவாசிகள் சொல்லப்படுகிறது, கனி கொடாத கொடியாக அவிசுவாசிகள், அதாவது கிறிஸ்துவ வேஷதாரிகளாக திரிகிறவர்களை பற்றி அது நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லிப்பார். இப்படி அதுல நாம் பல காரியங்களை
கடந்த வாரத்துல சிந்திச்சு பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து இந்த 4 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரே ஊமையில பேசிக்கிட்டு வரார் இல்லைங்களா? ஆனா நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கிறோம். ஆகவே அதை கவனத்தோடு நாம் சிந்திப்பது நல்லது. சரி, இந்த பகுதியில எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டியதனுடைய காரியத்தை குறித்து இந்த பகுதி நமக்கு பேசுகிறது. பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லும்போது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றதை பார்க்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த வசனங்கள் எல்லாம் நான் கடந்த வாரம் சொன்னது மாதிரி தவறான போலி போதனைகளை செய்கிறவர்கள், கிரிகை வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்க, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் ஏதேனும் முயற்சி செய்து ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறதா, அதாவது ஒரு ரட்சிப்புக்காக நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஏதேனும் கிரிகை செய்து ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா இதை அந்த விதத்துல விளக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. நம்ம நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், அப்பதான் கடவுள் ரட்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிருபையையும் கிரியையும் இணைக்கிற வேலைகளை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் இல்லைங்களா? இப்ப என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா என்ன? என்னில் நிலைத்திருங்கள்னா என்னது? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த கொடி செடியில போய் தானா இணையறதுக்கு முயற்சி பண்ணி போய் இணையுமா? நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். ஒரு திராட்சை செடி, அதுல இருக்கிற கொடியை பார்க்கலாம். இப்போ கொடி தனியா இருந்து தானா போய் அந்த திராட்சை செடியோட ஒட்டிக்குமா? அது போய் தேடி போய் ஒட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டாது இல்லைங்களா? அப்போ இந்த வசனத்தை அந்த விதமாக நம்முடைய முயற்சிகளின் மூலமாய் நாம் கடவுளிடத்துல ஏதோ சேருகிறது போல இதை நாம் நினைப்போம் என்று சொன்னா அது தவறானது, வேதத்துக்கு புறம்பானது. அதை குறித்து இது சொல்லலை. என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றது எதை காட்டுகிறது அப்படின்னா, நான் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்திலேயே தங்கி இருங்கள் அப்படிங்கிறது அதை காட்டு. ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக நம்மளை தெரிந்து கொண்டு நமக்காக குமாரனை சிலுவையில கொல்ல கொடுத்து வரலாற்றுல உயிர்த்தலை செய்யும். அவருடைய நீதியின் மூலமாக நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. இப்ப உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து, சபை அப்படின்னா என்னது? கிரேக்க வார்த்தை எக்லீசியா, வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். செப்பரேட்டா பிரித்து எடுக்கிறார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களைத்தான் சபை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லுது. அப்ப அப்படி பிரித்தெடுக்கப்பட்டு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுத்து அவருக்குள்ளாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? உங்களை வைத்த இடத்துல நீங்க நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்ற, அங்கேயே தங்கி இருங்க அப்படிங்கிறது தான் அந்த நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லுது. இந்த போர் காலங்கள்ல எல்லாம் வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ரகசிய அறை மாதிரி ஒரு அறை இருக்கும். அதுல பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. சாப்பாடு கீழேயே சில இடங்கள்ல பார்த்தா ஒரு பெட்ரூம் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எல்லா வசதிகளும் அங்க ரெடி பண்ணி அடியில வச்சிருக்கிற சில பணக்க வசதி ரொம்ப படைச்சவங்களாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ போர்க்காலம் வருகிற பொழுது வெளியே பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இதுக்கு அடியில போய் பதுங்கி கொள்வார் இல்லைங்களா? அப்போ இப்போ அந்த ஒரு சூழ்நிலை முடிய வரைக்கும் அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க முன்னாடி, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா நான் மறிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன். இந்த உலகத்துல இருந்த ஆண்டவர் நம்மை பிரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பிரித்து அவருக்குள்ள நம்மை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நிலைத்திருங்கள் அப்படிங்கறதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து என்னோடு கூட இணைத்து வைத்திருக்க இல்லையா, அதுல நீங்க நிலைத்திருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார். அதாவது ஒரு மனிதன் தேவ கிருபையினால ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னா அவன் என்றென்றைக்குமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்க
சரிங்களா? முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ரட்சிப்பை இழந்து போக முடியும் அப்படின்லாம் இல்லை. அப்படி போதனைகள் இருக்கு, அது தவறு. ஒரு மனிதன் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னான், அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிகழ்கிறது. தொடர்ந்து அவன் இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கு. அதுக்கான பலத்தையும் ஆண்டவரை கொடுத்து நம்முடைய கடமை பொறுப்புகளை நாம் செய்ய வைத்து ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக இறுதியாக நம்ம இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இது 3 நிலைகளைப் போல நாம் பிரித்து பார்த்தாலும் அது ஒரே காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அவன்ல நற்கிரிகள் இருக்கிறது, கனி நிறைந்த வாழ்க்கை. அவன் தொடர்ந்து இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டிய காரியம் இருக்கு, விடாமுயற்சியோட அவன் முன்னேற வேண்டிய காரியம் இருக்கு. அதற்கான பலத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி வருகிறோம். ஒரு நாள் பாவமே இல்லாத இடத்திற்கு நாம் இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து விடுதலையாகி போவோம் இல்லைங்களா? அப்ப இதுல ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொன்னா இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அப்போ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த மற்ற காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில நடக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவ கிருபையினால ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் என்றென்றைக்குமாக மீட்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்க. ஆனா விசுவாசிகளுக்கு சில எச்சரிப்புகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்துல வாழும்போது சில எச்சரிப்புகளை கொடுக்கிறது இல்லைங்களா? அந்த எச்சரிப்பாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எச்சரிப்பாகவும் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசத்திற்கு எதிராக வேதாகவும் நம்மை எச்சரிக்கிறது. அவிசுவாசமான காரியங்கள் நம்மள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா? அவிசுவாசி ஆய்விடுவோம் அல்ல, அவிசுவாசத்துல நாம் விழுந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை செய்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மில் தொடர்ந்து பாவம் இருக்கிறபடினால, இந்த உலகத்துல பாவம் இருக்கிறபடினால, பிசாசனுடைய தந்திரங்கள் இருக்கிறபடினால நாம் அவிசுவாசத்துக்குள் போய்விடுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி போகக்கூடாது என்பதற்காக வேதம் நம்மை எச்சரிக்கிறதை பார்க்க முடியும். பாருங்க, உதாரணத்துக்கு எபிரேயர் பாருங்க. எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 12 14 வசனம் முடிய நம்ம வாசிக்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம் என்று சொல்லி இங்க சொல்றத பார்க்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள கொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி அவிசுவாசத்துக்கு எதிராக வேதம் நம்மை எச்சரிக்கிறது இல்லைங்களா? தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்மளே நடந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு எதிராக அது நம்மை எச்சரிக்கும் இல்லைங்களா? அதோடு பின்வாங்கி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லைங்களா? அதற்கு எதிராகவும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இப்போ பேதுரு பாருங்க, பல நேரங்கள் அதை செஞ்சிடுறாரு, மறுதளிச்சாரு, அதுக்கப்புறம் மீன் பிடிக்க போலான்னு கிளம்புறாரு, இப்படிலாம் நடந்தது இல்லைங்களா? அதுக்கு எதிராகவும் வேதம் எச்சரிக்கை, பின்வாங்கி போவதற்கு எதிராகவும் வேதம் எச்சரிக்கிறது. பாருங்க, அதே எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 38 39 பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி சொல்றார். அப்ப எச்சரிக்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா? பின்வாங்குவதற்கு எதிராக விசுவாசிகளை எச்சரிக்கிறார். அதோடு கூட பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவதற்கு எதிராகவும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி விட முடியும். உதாசீனப்படுத்துகிறது என்று சொன்ன உடனேயே நம்ம ஏதோ வேதத்தை கிழிச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதத்துக்கு கீழ்ப்படியாம அதுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அதுதான் உதாசீனப்படுத்துகிறது இல்லைங்களா? பாருங்க, அதே எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் பாருங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம் என்று சொல்லி சொல்லுவது. 4வது வசனத்தை சொல்லி பாருங்க. தேவதூதர் மூலமாக முதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசப்பட்ட வசனங்களை கடவுள் உறுதிப்படுத்தி இருப்பாருன்னு சொன்னா, அதுக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டா அவன் மேல நீதியான தண்டனை வருங்கிறத உறுதிப்படுத்தி இருப்பாருன்னு சொன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வந்து பேசின விஷயம் தொடர்ந்து அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டதுன்னா அப்போஸ்தலர்கள் அவர்களாலே சொல்லப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா அந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போம்னா தண்டனைக்கு எப்படி தப்போம்னு சொல்றாரு. எச்சரிக்குது இல்லைங்களா? உதாசீனப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை, அதை குறித்து அக்கறை இல்லாத வாழ்க்கை இல்லைங்களா? கடவுளுக்கு கண்ணில்லை என்பது போல வாழ்ற வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப மோசம். அதை குறித்ததான வேதனையோ அதை குறித்ததான ஒரு கஷ்டப்படுகிறதோ அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சி எடுக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம தொடர்ந்து வாழ்க்கையை நெகட்டிவிட்டு போலான்னு முயற்சி பண்ணோம்னா நான் தான் கடவுளுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி பார்க்க. அதற்கு எதிராகவும் வேதம் எச்சரிக்கிறது. பாருங்க, அப்ப அவிசுவாசத்துக்கு எதிராக, பின்வாங்கி போவதற்கு எதிராக, கடவுளுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவதற்கு எதிராக விசுவாசிகளை எச்சரிக்கிற வகையில வேதாகமத்துல அநேக எச்சரிப்புகள் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அந்த விதத்துல இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. என்னில நிலைத்திருங்க. என்னில நிலைத்திருந்தாதான் நீங்க ஒரு கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நான் எங்கே உங்களை வைத்திருக்கிறேனோ அங்க நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்றார். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்பது என்ன? அது என்ன நிலைத்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். அநேக காரியங்களை வேதத்துல பல இடங்கள்ல சொல்லிட்டார். சரிங்களா? நிலைத்திருக்கிறது ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுலயே இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. யோவான் 15:7 பார்த்தோம்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் கொடுத்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் நாம் அவரில் நிலைத்திருப்பது என்று சொல்லி. ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல வைத்து அவருக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நம்ம இருந்து அவர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டியது அவசியம். அப்படி நாம் நடக்கிற பொழுதுதான் கனியுள்ள வாழ்க்கையை வாழும். இந்த உலகத்துல நம்ம பாருங்களேன், இந்த உலகத்துக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான பரிசுத்தமான கட்டுப்பாடுகள்லாம் இல்லை. சில கட்டுப்பாடுகள் இந்த உலகத்துல இருக்குது. ஆனா அதுவும் மனித சிந்தனை போக்கின் அடிப்படையில தான் அநேகம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துக்கு எந்த கட்டுப்பாடுகளோ அதுக்கு அவர்கள் அடிபணிந்து பரிசுத்தமா ஜீவிக்கணுமோ அப்படின்லாம் இல்லை. சிலர் வச்சிருப்பாங்க, எல்லாம் கரைபடிந்து போனதுதான் இல்லைங்களா? இந்த எவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ரூல்ஸ் வச்சிருக்காங்க, சட்ட ஒழுங்குகள் இருக்கு. ஆனா நீங்க நல்லா பாருங்க, எவனாவது அதை மதிக்கிறாங்களா? கேள்வி கேட்டு பாருங்க. யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? பாவம். அவர்கள் பாவத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. பிசாசு அவர்களை ஆண்டு வருகிறான். அதனால அவங்களுக்கு எந்த காரியத்திலையும் அது எதுவும் இல்லை. ஏன்னா அவர்களுக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது. முழு வீச்சோட அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள், அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற சட்டம்லாம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதுதான். இருந்தாலும் அதுக்கு அடங்கி நடப்பா நம்ம பார்த்தோன்னு சொன்னா எவ்வளவு விஷயத்துல இல்லை, இருக்கிறது இல்லை.
யாரும் கேட்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் செய்வாங்க, பலர் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? யாருன்னா கேட்குறாங்களா? ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் பாருங்க, ஒரு நியாயமான விதத்துல கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும்னா அதில் எப்படி தந்திர பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க இல்லைங்களா? நம்ம பொருள் வாங்க போனாலும் எம்மகிட்டே கேட்குறாங்க, ஜிஎஸ்டியோட பில்லு தட்டா, ஜிஎஸ்டி இல்லாமல் பில்லு தட்டாங்க. ஜிஎஸ்டி இல்லாமன்னா இவ்வளோ விலை, ஜிஎஸ்டி போட்டால் இவ்வளோ விலை. அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? அப்போ கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் கட்டிக்கலாம் இல்லை? அப்போ வேதம் சொல்லுகிறது சட்டத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லு. உலகத்தான் கீழ்ப்படிய மாட்டான் இல்லை? ஆனால் ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியணும். ஆனால் கிறிஸ்துவன்னு சொல்கிறவங்க தான் முக்கால்வாசி பேர் வைத்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அது எவ்வளோ மோசம்னு பாருங்க இல்லைங்களா? அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறதுனால அவங்க அந்த விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? பல விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பல விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம வாழ்கிற இந்த மாதிரியான தலைநகரத்துல எல்லாம் பார்த்தா மனித மிருகங்கள் வாழ்கிற மாதிரியே தெரியுது இல்லைங்களா? ஊர்ல எல்லாம் வாழ்கிற வாழ்க்கைக்குங்க இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கேயே அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பல விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. எதுக்குமே ஒன்றும் பார்த்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? எங்கேயோ போய்கிட்டு இருப்பான், எங்கேயோ இருக்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறவெல்லாம் பார்த்தா வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு ஒரு வெயில போனை வச்சுக்கிட்டு ஒரு வெயில முறுக்கிட்டு போகிறாங்க ரோட்டில் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலைன்னு பாருங்க. நமக்கு யோசனை வருது, வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க கரெக்டா அப்படின்னு யோசனை வரும். அப்படி யார் ஒன்றும் எந்த ரூல்ஸ் மதிக்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பாருங்க எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. எதுவுமே இல்லையா? நான் தேவ பிள்ளைகளுக்கு வேதம் கண்ட்ரோல் பண்ணுகிறதுன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா? இந்த கிறிஸ்துவர்களின் நிமித்தமாகத்தான் கடவுள் இந்த உலகத்தையே வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் நிமித்தமாகத்தான் வச்சிருக்கிறார் இல்லைன்னா அங்க பாவம் பெருகி இருக்கு இல்லையா? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய எண்ணிக்கை நிறைவேறும்படி இது இருக்கிறது. அப்ப நம்ம பாருங்க, இந்த உலகத்துல நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து வாழ வேண்டியது இருக்கிறது. கடவுளுக்குள்ள நிலைத்திருக்கிறது, கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்குன்னா அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கு. இந்த வார்த்தை தான் நம்மை அவருக்குரிய கனி உள்ள வாழ்க்கையை வாழும்படி வைக்கும். வார்த்தை இல்லாமல்லாம் நம்ம எந்த கனிகளையும் ஒரு புல்லு பூண்டு கூட வராது இல்லைங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் எதையும் செய்ய மாட்டோம். நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகம் கரைபடிந்திருக்கிறது. இந்த உலக சிந்தைகளை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்க மண்டைக்குள்ள ஆல்ரெடி பொருத்தி வச்சிருக்குது. அதை எடுக்கிற வேலைகளைத்தான் நம்ம செய்யணும். அதோடு மேற்கொண்டு அதில் இருக்கிற வேற எதையுமே வேதத்துக்கு புறம்பானதை உள்ள ஏற்காமல் இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் செய்யாம இருந்தா நம்முடைய அந்த ஒர்க்கே ஆகாது. மண்டை அதில் மூளையே வேலை செய்யாது. நம்மளோட லேப்டாப்ல இருக்கிற மாதிரிதான் ஏதேனும் வைரஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஏறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம ஒன்று அமுத்தினோம்னா அது ஒன்று நின்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கும், அது வேலை செய்யாது, ஆக்டிவாக இருக்காது இல்லைங்களா? அப்புறம் புகஞ்சாலும் புகஞ்சிடும், என்னால் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தா இல்லைங்களா? இப்போ இந்த உலகத்து சிந்தைகள் பாவகரமானது, அதனுடைய எண்ணங்கள் பாவகரமானது, அது அப்படியே தான் சிந்திக்கும். அதுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அதையெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதிலிருந்து பொருள் எடுக்கிறது, அப்புறம் குழந்தைகளை நடக்கிறதுக்கு அதிலிருந்து பொருள் எடுக்கிறது, அதெல்லாம் அசிங்கம். ஒரு கிறிஸ்துவனுக்கு தகாத வேலை. பார்க்கறதுக்கு நல்லது மாதிரி தான் இருக்கும் இல்லை, ஆனால் அது சரியானதா இருக்கவே இருக்காது இல்லைங்களா? பிள்ளைங்கன்னா அப்படித்தான் அப்படின்னு சொல்றவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கு இந்த உலகத்துல. ஆனா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நடுத்தருவில் தான் அது நிற்கும். அந்த குழந்தை கேட்காது. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டா அங்க சில காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களை ஒரு நிர்பந்தப்படுத்தி கொண்டு போவாங்க. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் எதிராக போர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் என்ன பண்ணும்? இது என்ன பண்றது? உலக சிந்தனை குழந்தை நடுவுலன்னா நாளைக்கு நடுத்தருவில் நிற்கும், ஊதாரியா நிற்கும், உலக சிந்தனை உடையவனா நிற்கும், கிறிஸ்துவையே விசுவாசிக்காது. இதுக்கெல்லாம் அது மண்டைக்குள்ள வந்துடும் இல்லைங்களா? அதை தடுக்கணும், கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தணும்.
சொன்னா வேத வசனத்துக்கு நாம் கட்டுப்பட்டு இருந்தாதான் நடக்கும். இப்ப நம்முடைய சிந்தனை வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். வேதத்துக்கு கட்டுப்படலைன்னா எப்படி? சரிங்களா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற பொழுதுதான் நம்மால் கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அவர் வைத்திருக்கிற ஸ்தானம் இல்லைங்களா? அங்க ஆண்டவர் நம்ம வேறு குறித்து எடுத்து வைத்து சபையை கொடுத்து வேத வசனங்களை கொடுத்து வேதாகமத்தை கொடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து நடன்னு நமக்கு சொல்லி இருக்கிற பொழுது அதன்படி நாம் அந்த ஸ்தானத்துல இருந்து அதுக்குள்ள நிலைத்திருக்கிற பொழுதுதான், அதுல பிரியாசப்படுகிற பொழுதுதான் நாம் வளருவோமே தவிர கனிவுள்ள வாழ்க்கை வாழுவோமே தவிர வேற உலகத்தான் மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்தா நம்ம வளர மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்க, வளர மாட்டான். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதே பழகிடும், நாளுக்கு நாள் பழகிடும். சரிங்களா? சரி, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அப்படின்னு சொன்னா இன்னும் கூட பாருங்க, அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப ஆண்டவருடைய அன்புல நிலைத்திருக்கிறது, அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கிறது தான் கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் நினைத்து அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அவர் செய்து முடித்த அந்த காரியத்துல நம்முடைய இருதயம் தங்கி இருந்து அதுல நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நம்ம செய்கிற காரியத்துல நாம் தங்கி இருக்கிறது இல்ல, கிறிஸ்து செய்து முடித்திருக்கிற காரியத்துல தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அன்புல அதுல தங்கி இருந்து நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும். அது நிலைத்திருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான்ல 2:27 பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்க. அபிஷேகம் நீங்களா அங்க சொல்லப்பட்டது பாருங்க, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்ற. இந்த அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல பல விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க சொல்ற அபிஷேகன்றது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அபிஷேகத்தை குறித்து தவறான பல காரியங்கள் இருக்குது இல்லையா, அதை புரியறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அபிஷேகம் அப்படின்னு இந்த வசன பகுதியில சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் பெற்ற அபிஷேகம், ரட்சிக்கப்படுகிற பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியில நாம் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியை நம்ம தங்குகிறார், அதை குறித்து இங்க சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்ப பாருங்க, அவருடைய ஆவியில் நாம் நிலைத்திருப்பது என்று சொல்லி அர்த்தம். பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்தின் பாதையில நடத்தி நம்மை நித்தியத்துல சேர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டவர். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் வேதத்தின் மூலமாக நம்மை உணர்த்துகிற பொழுது கீழ்ப்படிந்து நாம் நடப்போம்னு சொன்னா நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவருடைய வார்த்தையில அவருடைய அன்புல அவருடைய ஆவிக்குள்ள நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. நாம் ஆண்டவர் நம்மளை வைத்த இடத்துல வேறு குறித்து வைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு சத்திய வசனத்தை குறித்து நடத்துறாரு இல்லைங்களா, அதுல நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய அன்பு நம்மளை சூழ்ந்திருக்குது இல்லைங்களா, அதுல நிலைத்திருக்கணும். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, நம்முடைய உதவிக்காக தேற்றலாம், அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கணும். அதுதான் நிலைத்திருத்தல் என்று சொல்லி பார்க்க. நிலைத்திருக்கிறதுனா நம்ம ஏதோ முயற்சி பண்ணி நம்ம போய் ஏதேனும் பண்றது இல்லை, நம்மளா போய் தேடி போய் எதையும் நாம் ஒட்ட வைத்து கொள்ள முடியாது. ஏற்கனவே ஒட்ட வைத்த அந்த நன்றி எறிதல் உள்ள வாழ்க்கை, ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துலயே இருந்து அந்த இடத்துலயே தங்கி இருந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை இல்லைங்களா. இப்ப பாருங்க, இப்படி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது கிறிஸ்து ஒருத்தனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தனக்குத்தானே நிறைவேற்றி கொள்ளுகிற ஒரு நிலை இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு நிலை இல்லை. அது அப்படி போதிக்கிறான், அப்படி இல்லை. அது ஜீவனை கொடுக்கிற கிறிஸ்துவனுடைய ஈவாக இருக்கிறது.
அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈவின் அடிப்படையில ஏற்படுகிற காரியம் தான் இது நம்மள நடக்கிற விஷயங்கள் இல்லைங்களா. இப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதற்கான ஆதாரமாக இது இருக்கிறது. நாம் நிலைத்திருப்பதுங்கிறது கடவுளுக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோங்கிறதுக்கான ஆதாரம் அவர்களை நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை அன்பு கூர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு நாம் நடக்கிற பொழுது நம்மிலே கனிகள் வெளிப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்களா. அப்ப நிலைத்திருத்தல் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்துல நாம் தங்கி இருப்பது, ஆண்டவர் சொல்ற பேச்சை கேட்டு ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதையில சரியாக நடப்பது இல்லைங்களா. 4ஆம் வசனம் சொல்லும்போது பின்னாடி சொல்லுகிறது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். திராட்சை செடியினுடைய கொடிகள் தங்களுக்கு தாங்களே கனி கொடுக்காது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. தானா அதை பிரிச்சு வச்சா கனி கொடுக்குமா? கொடுக்காது இல்லைங்களா. அப்போ ஜீவனை கொடுக்கிற திராட்சை செடியினுடைய ஐக்கியத்தினாலதான், அதனுடைய விளைவினாலதான் நாம் பலன் கொடுப்போம் என்று சொல்லி பார்க்கலாம். ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதுனாலதான் நாம் பலன் கொடுப்போம். இணைக்கப்படலை அப்படின்னு சொன்னா பலன் இல்லை. நாம் தனக்குத்தானே ஒரு கிரிகளை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தி விட முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நீதியின் கனியுடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து நாம் செய்ய வேண்டியது. நம்மளே சில நேரங்கள் அப்படி செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. எந்த உதவியும் நம்ம ஆண்டவரை பார்க்காம கேட்காம எல்லாத்தையும் செய்யற மாதிரி முயற்சி பண்றோம், கிரிகைவாதம் மாதிரி. அது நடக்காது. ஆண்டவரோடு கூட இருந்துதான் நம்ம அதை செய்ய முடியும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் நிலைத்திருக்கல அப்படின்னு சொன்னா நாம எந்த பலனையும் கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாது என்று சொல்லி பார்க்க. அவர்கள் இல்லைன்னா நம்ம எதையும் கொடுக்க மாட்டோம். சரி, 5ஆம் வசனம் பாருங்க. இதுல 5ஆம் வசனம் சொல்லும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்றார். நானே திராட்சை செடி இல்லைங்களா. இதை நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னார் இல்லைங்களா. நான் மெய்யான திராட்சை செடின்னு, நான் திராட்சை செடின்னு சொல்றாரு முதல்ல. கிறிஸ்து மட்டும்தான் திராட்சை செடி, வேற யாரும் இல்லை. வேற யார் மூலமும் நமக்கு எந்தவித காரியமும் கிடைக்காது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவத்தான் வேதம் கண்மலைன்னு சொல்லுது. அந்த கண்மலையின் மேல் உறுதியாக கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்க. இப்ப கொடிகளா இருக்கிற நமக்கு அவர் இல்லாம எந்தவித வாழ்க்கையோ வல்லமையோ இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். அவர் இல்லைன்னா நமக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது, நமக்கு வல்லமையும் இல்லை. அவர் இல்லாம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது என்று சொல்லி பார்க்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் திராட்சை செடி என்று சொல்லி சொல்றார். நான் திராட்சை செடி. அடுத்து சொல்லப்படுது, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி சொல்றார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி சொல்றார். விசுவாசிகள் கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த நெருங்கிய ஐக்கியம் தான் இங்க விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க. விசுவாசிகள் கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்கிறார். அதாவது ஒரு மனுஷன் பாருங்க, திராட்சை தோட்டத்தை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. அங்க அந்த மனுஷன் என்ன பார்ப்பான்? திராட்சை செடியும் கொடியும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறத தான் பார்ப்பான். தனித்தனியா இருக்கிறத பார்க்க மாட்டான் சரிங்களா. நம்ம பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம்? அப்படிதான் பார்ப்போம். திராட்சை தோட்டத்தை செடி கொடி எல்லாம் இருந்து அது கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்ப்போம் சரிங்களா. அது மாதிரி நான் செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்றார். அந்த ஐக்கியத்தை, விசுவாசிகளும் கிறிஸ்து ஒன்றா இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நெருங்கிய ஐக்கியத்தை அது காட்டுகிறது. இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி. எப்படி நம்ம மனுஷனை பார்த்தா தலையும் உடம்பையும் தனித்தனியா பார்க்க முடியுமா? சேர்ந்ததுதான் மனுஷன். அது மாதிரி கிறிஸ்து தலையாகவும்
நாம் சரீரமாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த நெருங்கிய ஐக்கியத்தை பாருங்க. ஐக்கியன்றது சாதாரணமானது இல்லை. இந்த ஐக்கியம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலான ஒரு காரியம் தான். என்னன்னா, இதுல இருந்து யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது. இதில் இணைத்தவர் தேவன் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய ரட்சிப்பு அது உறுதியானது என்று சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி சொல்றார். சொல்லி பின்னாடி ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராதிருந்தால் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி சொல்றார். இப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அந்த கொடிகள் நிச்சயமாக கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மெய்யாக இணைக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும். இணைக்கப்பட்டா கனி உள்ள வாழ்க்கை இருக்கும். இந்த கனி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிறிஸ்துவத்தில் இல்லை, இல்லைங்களா? அது இல்லை. ஏதோ நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிட்டு வாழ்றதாட்டுன்ட்டு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு காரணம் ஒரு போலிகள்னால ஏற்பட்ட விளைவுகள், இல்லைங்களா? எல்லாத்துலயும் ஒரு தவறான பிம்பத்தை காட்டி கொடுத்து விட்டதுனால சிந்தைகள் அப்படி கரைபிடித்து போய்விடும். அப்படி கிடையாது. கனி உள்ள வாழ்க்கை வாழும் பாருங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆவியானவர், அதெல்லாம் நமக்கு எதை கொடுக்கிறது? நமக்கு சமாதானம், நீதி, அன்பு, இதையெல்லாம் நம்மள ஏற்படுத்துகிறது, இல்லைங்களா? அப்ப அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் ஆவியானவருடைய நடத்துதலும் நம்ம இருக்கும் பொழுது நம்மள சமாதானமும் நீதியும் அன்பும் ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வல்லமையினால, ஆவியானவருடைய நடத்துதனால்தான் நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி பார்க்க. அப்படின்னா வாழ முடியாது. அதனால ஆண்டவர் சொல்ற, என்னில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நம்மளை இங்க வச்சு இங்க கொடுக்கறதெல்லாம் அனுபவி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அங்க இருக்கணும். கதவை திறந்து எட்டி பார்க்கலாமா அப்படின்னு பார்க்க கூடாது. அப்படி செய்யறதுக்கு என்ன வேலை பார்க்கும்? பிசாசு, பாவம், உலகம் அதுக்கான வேலையை தான் பார்க்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம நிலைத்திருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. அதுக்கு மாறான வேலைகளை நாம் செய்யும்படி இதெல்லாம் ஏன். ஆனா நம்ம அப்படி செய்யாம கிறிஸ்துவுக்குள்ளாக தங்கி இருந்து ஆண்டவருடைய கிருபை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? நினைச்சிடக்கூடாது எல்லாம் லகுவானது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு நாம ஆண்டவருடைய கிருபையிலிருந்து நாம் செய்ய வேண்டியதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம இல்லாமல்லாம் செய்ய முடியாது, இல்லைங்களா? அதை நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். சரி, கடைசியா ஒரு வசனம், அதுல 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம் சொல்லுகிற பொழுது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லி சொல்றார். அவ்வளவு பெரிய எச்சரிக்கையை பாருங்க. நம்ம பார்த்துக்கிட்ட வருகிற அந்த சத்தியத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கடி இதை எச்சரிக்கிறார், இல்லைங்களா? கனிகொடாத கொடி என்று சொல்லி முதல்ல சொன்னார், இப்பவும் அதைத்தான் சொல்றார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அப்படின்னு சொன்னது என்னன்னா, யாரை காட்டுது? நிலைத்திராவிட்டால் அப்படின்றது யாரை காட்டுது? வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான்னு சொன்னது விசுவாசியவா அப்படின்னு கேட்டா விசுவாசி அல்ல. விசுவாசி குறித்து சொல்லல. உதாரணத்துக்கு ஒரு திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறாரு. அவர் திராட்சை தோட்டத்தை பார்க்கும்படி வருகிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்ளும். திராட்சை தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தை பார்க்கறதுக்கு வர்றாரு. அப்ப அங்க நம்ம பார்க்கும்போது நல்ல உயிராட்டம் இருக்கிற, வளர்ந்து இருக்கிற அந்த திராட்சை செடி, அதனுடைய இலை பச்சை பசுமையா இருக்குது, இல்ல கனிகள்லாம் நிறைய அதுல இருக்குது. இப்படியெல்லாம் தோட்டக்காரன் பார்க்கறான்னு வச்சு, அது என்ன பண்ணுவான் தோட்டக்காரன் அப்படின்னா, அதையெல்லாம் போய் பார்த்து அதை நல்லா சுத்தம் பண்ணி, இல்லைங்களா, அது இன்னும் நல்ல கனிகளை கொடுக்குற மாதிரி அதை இன்னும் கவனமாக பராமரிப்பான்னு சொல்லி பார்க்க, இல்லைங்களா? இப்போ திராட்சை செடி நம்ம சொல்றோம் இல்லையா, திராட்சை செடி அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். வாழை மரத்தை பார்த்துருக்கீங்களா?
வாழை மரம்லாம் என்ன பண்ணுவாங்க, வாழை மரத்தை பார்த்துருப்பீங்க. அதனுடைய விவசாயம் பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வளர்ந்து வந்து பழம் கொடுக்குற ஸ்டேஜ் வரும்போது அந்த பழத்தை வந்து அதிகமாச்சுன்னா அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு குச்சி கொடுக்கணும் இல்லைங்களா. ஒரு குச்சி கொடுப்பாங்க. இந்த வாழை மரத்தோட சேர்த்து கூட ஒரு மூங்கல் கட்டுவாங்க. கட்டி அதை நிற்க வைப்பாங்க. ஏன்னா காத்தடிச்சதுன்னா சாஞ்சிரும், பழம் இழுத்துக்கிட்டு வந்து கீழே வந்து உடஞ்சிரும் அப்படின்றதுக்காக சில காரியங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. அதோட இணைஞ்சு நிற்கிறதுக்கு செய்வாங்க. இப்போ அது என்னத்தை காட்டுகிறதுனா, ஒரு விவசாயி அதை பராமரிக்கிறான். அது வந்து சரியா இருக்கணும்னா அதை எப்படிலாம் செய்யணும். தானா விட்டு அது உடஞ்சிரும்னா, காத்தடிச்சதுன்னா உடஞ்சி கீழே விழுந்துரும், மரமே சாஞ்சு போயிடும் சரிங்களா. அப்போ அது மாதிரி ஒரு திராட்சை தோட்டக்காரன் வருகிற பொழுது, திராட்சை தோட்டத்தை பார்வையிட வருகிற பொழுது, அங்க உயிருடையது மாதிரியும் பச்சையான இலைகளும் கனிகளை கொடுத்திருக்கிற அந்த கொடியை அதை அவன் நல்லா அதை பராமரிப்பான் இல்லைங்களா. அதை விசேஷ விதமாக கவனித்துக் கொள்ளுவான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரம் அங்க வருகிற பொழுது ஒரு செத்து போனதும் கனி இல்லாததுமா இருக்கிற காரியத்தை பார்த்தா, திராட்சை செடியை சுத்திலும் தொங்கிக்கிட்டு இருக்கிற திராட்சை கொடியை பார்த்தா அவன் அதை எடுத்து இல்லைங்களா, அதை கட்டி நெருப்புல கொண்டு போய் போடுவான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. சருகு மாதிரி செத்து போய் இருந்ததுன்னா என்ன பண்றது, காஞ்சு போய் இருந்ததுன்னா என்ன பண்றது, அதையெல்லாம் பிடுங்கி எல்லாம் கட்டி குப்பையா கட்டி எடுத்துக்கொண்டு போய் எரித்து விடுவார்கள் இல்லைங்களா. இப்போ பாருங்க, இது பாருங்க, இந்த கனியற்ற கொடிகள் அந்த மாதிரி. இந்த கனியற்ற கொடிகள் அப்படிங்கிறது விசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற போலியான தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்க. ஏன் ஆண்டவர் எச்சரிக்கிறார்னா, இந்த உலகத்துல அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். நம்ம சாதாரணமா அதை எண்ணக்கூடாது. நம்ம வெளியே பார்க்கும்போது தவறான உபதேசம் இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் தான் அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க, நல்ல சபையில அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு வேதம் பல முறையில எச்சரித்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். பவுல் ஏற்படுத்தி இருந்த சபைகள்ல அப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன் இயேசுவோடு கூட அப்படி இருந்திருக்கிறான் ஒரு மனுஷன் யூதாஸ். சமாரியாவில் அங்க நடந்த மனமாற்றத்தின் போது மாயவித்தக்கான சீமான் இருந்திருக்கிறான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் ஏன் அவங்க மூஞ்செல்லாம் ஞாபகத்துல, மூஞ்ச நம்ம பார்த்ததில்லை, அந்த பேர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்ம ஞாபகத்தில். பவுலோட ஊழியம் செஞ்ச தேமா அப்படி இருந்திருக்காரு இல்லைங்களா. இவங்களை விட நல்ல உதாரணங்கள் வேணுமா. அதனாலதான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. போலியான போதனை இருக்கிற இடத்துல ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்னோ ரெண்டோ இருந்துடலாம், நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நல்ல சபையாக இருக்கிற இடத்துலையும் கூட ஒன்னு ரெண்டு போலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அங்க எப்படி ஒன்னு ரெண்டு நல்லது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அது மாதிரி நல்ல சபையிலையும் 1 2 4 போலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவங்க அங்கத்தூரா கூட வந்துடலாம் இல்லைங்களா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதர்களாக கூட தங்களை காட்டி கொள்ளலாம். ஆனால் கனியுள்ள வாழ்க்கை இருக்காது. அதை நம்ம பார்த்து அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா. அறிந்து கொள்ள முடியும். இருந்துடலாம், சொல்ல முடியாது, இருக்கலாம். சபை பொறுப்புல இருக்கிற ஒரு மனிதருடைய அவளுடைய மனைவியோ பிள்ளைகளோ கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன் 2 3 பாஸ்ட் வைக்கணும்னு சொல்றது தெரியுங்களா. வேதம் சொல்லுகிறது பார்த்து கவனிச்சு தூக்கணும் எல்லாம். அது இல்லைன்னு வச்சுக்க, இவங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அது ஒரு பலவீனமும் மாறிடும். அதனாலதான் அந்த ஊழியக்காரனுக்கு ஏன் 2 3 பேர் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க. ஒருத்தர் நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுவான், அப்ப இன்னொருவன் உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது. அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த கலைகள் புடுங்கி எரியப்பட வேண்டியது இருக்குது. அது எல்லாத்துக்கும் தீங்கை விளைவித்து அந்த மொத்த காரியத்துக்கும் தீங்கு ஏற்படுத்தும். அது எவ்வளவு பெரிய பாரத்தை உண்டு ஒண்ணு தெரியுங்களா. விசுவாசிங்கிற பேர்ல உள்ள வந்து இருந்தா அது என்னென்னலாம் நடக்கும் பாரு. அது எதையுமே செய்யாது. கடவுளுக்குரிய காரியம் எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார். ஆனா விசுவாசிகள் தோரணையில இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் இந்த அளவுக்கு எச்சரித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் காரணம் சரிங்களா. அதுதான் காரணம். அப்படி இருந்து விடுவார். சிலர்லாம் பாத்தீங்களா, கல்யாண டைம்ல மதியட்டவனாட்ட சொல்லுவாங்கப்பா, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் சுவிசேஷத்தை அறிவிச்சு மறந்துருக்கிறதுக்கு நேரம் நடத்திடக்கூடாதா.
கிரிகார போதனை. ஒரு அவிசுவாசியை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களாம் கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்துறாரு. ரட்சிப்பு கடவுளுடையது என்று சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பாரு. அப்படி நடத்த முடியாது. ரட்சிப்பு கடவுள் தான் கொடுப்பார், மனுஷன் கொடுக்க முடியாது. இப்போ அப்படி செய்தவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். ரொம்ப பல போராட்டங்களை சந்திப்போம். திருப்ப அதான் சொல்றேன். இந்த பக்கம் இது உலக சிந்தனையா இருக்கும், இந்த பக்கம் கிறிஸ்துவ சிந்தனையா இருக்கும். ரெண்டும் ஒத்தே வராது. ரெண்டும் எதிர் புதிரா இருக்கும். இது ஊர்ல இருக்கிற காரியங்கள்லாம் செய்யறதுக்கு பார்க்கும். இந்த பக்கம் தேவ காரியத்தை செய்ய பார்க்கும். இது எப்படி ரெண்டும் ஒத்து வரும்? ஒத்து வராது. அது எப்படி இருக்கும்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஏறு மாட்டையும் ஒரு ரோட்டில் ஓடுற மாட்டையும் சேர்த்து இல்லைன்னா அருமையா இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒரு கழுதையுமே ஒரு மாட்டையும் வச்சு வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா? ரெண்டையும் ஒரு வண்டியில போட்டு அப்படி ஏதாவது வண்டி பார்த்துருக்கோமா? ஓட்ட முடியாது இல்லைங்களா? ஒன்று ஏற்றமா இருக்கும், இறக்கமா இருக்கும், இது ஒரு பக்கம் ஓடும், அது ஒரு பக்கம் ஓடும். குதிரையும் மாட்டை வச்சு ஓட்ட முடியுமா? ரெண்டா போட்டு. குதிரை வேகமாக ஓடும், இது ஓவராது நடக்கும். இப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி மாறி போயிடும் இல்லைங்களா? அப்ப இவர்கள் என்னவானா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போலியாக இருப்பார். போலியா இருந்து கனி இருக்காது அவங்க வாழ்க்கையில. சிலர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, பலவீனத்தில் இருப்பாங்க, விசுவாச குறைவில் இருப்பாங்க. அவங்க ஒரு புறம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா துணிகரமாகவே தொடர்ந்து அதை செய்துட்டு தான் இருப்பாங்க. எந்த அக்கறையும் இல்லை, எந்த கண்டிப்பையும் ஏற்க மாட்டாங்க. மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுவாங்க, நிர்பந்தம் விட்டா அதை கூட வரமாட்டான் இல்லைங்களா? ரெண்டு கேள்வி கேட்டோம்னா வச்சுக்கோங்க, சரி நான் வரல அப்படி. அப்போதான் தெரியுது அவங்களுக்கு அவனுடைய நிலைமை என்னன்ட்டு. அவ்வளோதான், வரமாட்டான். அப்போ என்னன்னா ஒரு நிர்பந்தத்தில் உட்காந்துருக்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுது ஆண்டவர். சொல்றார், எண்ணில் கனி கொடாத கொடி என்னில் நிலைத்திரலன்னா வெளியே எரிகின்ற கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான்னு சொல்லி சொல்றான். அப்படிப்பட்டவனை சேர்த்து அக்னியில போடுவார்கள், அவைகள் எரிந்து போவான்னு சொல்லி சொல்றான். பாருங்க, நம்முடைய நிலையும் கூட நம்ம பரிசோதிச்சு பார்த்துக்கணும் இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்குள் இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நான் என்ன விதத்துல கடவுளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் இப்படி இருக்கிறதுனால எத்தனை பாதிப்புகளை சந்திக்கும் இல்லைங்களா? ஒரு உலகத்தானே பாருங்க, ஒரு 2 பழத்தை போட்டிருக்கிறான். ஒரு நல்ல பழம், அந்த கொடியில் இருக்கிற ஒரு சொத்த பழம், அலுவல் பழம். அது போய் இன்னொன்று மேலே உரசின உடனேயே இதுவும் சேர்ந்து அழிப்பு கிடைக்கும். அதை போட்டு நம்ம உறவு யாரோட இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம என்னவா இருப்போம்ட்டு உலகத்தானுக்கு இருக்கிற அறிவிப்பார். நல்ல சேர்க்கை சேரலின்னா என்ன உரசிச்சுன்னா இந்த அலுவலை அதுலேயும் பற்றுன்னு சொல்லி சொல்றாரு. ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பாருங்க, கெடுக்கும். அப்ப இவர்கள் போலி கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சில நேரங்கள்ல சபை நீக்கம் பண்ணி அவர்களை நடத்தலாம். சில நேரங்கள்ல அப்படியே இருந்து கூட அவங்க கடைசி வரைக்கும் இருந்துடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? சௌகமாக இருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கோதுமையும் பதரையும் பார்க்கிற ஆண்டவருடைய கண்களுக்கு அவங்க தப்ப முடியாது அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்குறோம். நம்மளால நிதானிக்க முடியறதில்ல, பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது இல்லைங்களா? ரொம்ப ஆண்டவர் ஏன் சபையை கட்டுக்கோப்பா அமைக்க சொல்றாரு பாருங்க. இந்த ஒரு மனித ஆளுக அதெல்லாம் ஏன் தப்பு? ஒரு பாஸ்டர் வச்சு அவன் பண்றது நிர்பந்தமான நிலை, யாரும் கேட்க முடியாது இல்லைங்களா? யாரு கேட்பா? இது ஆபத்து. அதனாலதான் கட்டுக்கோப்பா ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் சபையை அமைத்து இந்த உலகத்தில் அவர்களை நடத்துற தேவ பிள்ளைகளை எல்லாம் சரியா இருக்கணும். செட்டப் ஏன் மேற்பார்வை இருக்கணும், அதெல்லாம் ஏன் நன்மைக்காக. அப்படி இருந்திருந்தா அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ முடியும். அதான் நம்முடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு, பயப்படுத்துறதுக்கு இல்லை. நாம் நல்ல விதத்துல வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவருடைய கண் அதை பகுத்தறிகிறது என்று சொல்லி பார்க்க. அப்படி ஆண்டவர்கிட்ட தப்ப முடியுமா? இத்தனை செட்டப் எல்லாம் கரெக்டா ஆண்டவர் சொன்ன விதத்துல எல்லாம் ஏற்படுத்தி வைத்தே ஏமாத்திடுறாங்க இல்லைங்களா? ஆனா கடவுளை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப
வெளிப்புறமான அடையாளங்கள்னால நாம் நம்முடைய கருத்துக்களை உருவாக்க கூடாது. இல்லைங்களா? நம்ம அப்படி பார்க்க கூடாது. வெளியே சும்மா பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் இருதயம் சார்ந்து வேத அடிப்படையில் அமைந்திருக்கிறதா? எல்லாமே வேதத்தின் இருதயம் சார்ந்து வேத அடிப்படையில் அமைந்திருக்கிறதா? அவ்வளவுதான் விஷயம். இருதயபூர்வமாக வேதத்தின் அடிப்படையில நான் அந்த காரியத்தை செய்யறேன்னா எல்லாத்துலயும் அதுதான் கேள்வி கேட்டுக்கணும். இல்லைங்களா? அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி நம்ம வெளிப்புற அடையாளங்கள்ல உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்றார். மனுஷருக்கு முன்பதாக நீதியாக எண்ணப்படுகிறது, கடவுளுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷ பார்வைக்கும் தேவ பார்வைக்கும் அவ்வளவு வித்தியாசம் சொல்லிப்பார். ஆண்டவர் சொல்றார், போலியான கிறிஸ்தவர்களை சொல்றார், எரி உண்டு போவான் என்று சொல்லி சொல்றார். அப்ப அது நம்ம எச்சரிக்கை பாரு இல்ல. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கறோம். சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம பார்த்து முடிக்கலாம். முதல்ல நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவில நிலைத்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருக்கிறது தான் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எங்க வச்சாரோ அங்க நம்ம இருக்கணும். அதுதான் நிலைத்திருக்க. இல்லைங்களா? கடவுள் நம்மை வேறு விரித்து சபையாக இணைத்து நமக்கு ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் என்னெல்லாம் வேதத்துல சொல்லி அதுல நடக்க சொல்றாரோ அதுக்கு எந்த விதத்திலையும் முரண்பிடிக்காம அங்க இருந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். அதுல இருந்து நடக்காமையெல்லாம் நடக்க முடியாது. இல்லைங்களா? பிசாசனுடைய குணாதிசயங்களை கொண்டவர்களாக நம்ம செயல்படக்கூடாது. வேதத்துக்கு எதிரான சிந்தனை பிசாசனுடைய குணாதிசயத்தினாலதான் வரும். இல்லைங்களா? இல்லைன்னா வராது. இப்போ ஒரு விசுவாசி, ஒரு மெய் விசுவாசி கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிற, அது அவனுடைய ஸ்தான நிலை என்று சொல்லி அவனை அங்கதான் அவனை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்ற வாழ்க்கை அது கடவுளோடு மிக நெருங்கிய ஐக்கியம் உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க ஆண்டவர் அங்கதானே வச்சிருக்காரு கிறிஸ்துவ. அவரோடு நெருங்கிய ஐக்கியம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கறீங்களா? கொடியை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? கொடிக்கான அதோட உயிர் ஊட்டச்சத்து எங்கிருந்து கிடைக்குது? செடியிலிருந்து தான் வரும். அந்த தண்டை கட் பண்ணிருங்க, ஒண்ணுங்க வராது. இல்லைங்களா? இங்க செடியிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் கொடி வளருகிறது. அந்த ஐக்கியத்துல நாம இருந்து நெருக்கமா இல்லை அப்படின்னு சொன்னா நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பார்க்க. அது மாதிரி நம்ம ஜபத்துல, வேத வாசிப்புல, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல, தெய்வ மக்களோடு ஐக்கியம் கொள்றதுல, நாம் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தை இருக்குங்களா, அந்த சிந்தையினுடைய ஆளுகை, அதுல நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுல, இதெல்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல் என்று சொல்லி அர்த்தம். நம்ம ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தெய்வ மக்களோடு ஐக்கியம் கொள்ளணும், அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தையின் ஆளுகைக்குள்ள நம்ம நேரத்தை செலவிடணும். இதெல்லாம் செய்கிற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி இல்லாமலாம் நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாது. நம்ம சும்மா இருந்துட்டு அப்ப அது அடிப்படையிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுக்கிறது இல்லைங்களா? அடிப்படையிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு செடியில கொடி இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? அதுல இருக்கிற சாறு தண்ணி எல்லாம் இதுக்கு அது கருவுற்று அந்த கரு மூலமா மொட்டு பூ மாதிரி அப்புறம் அதுல பழங்கள்லாம் வரதுக்கு ஆரம்பிக்குது இல்லைங்களா? வருதா இல்லையா? வாழை மரத்தையே எடுத்துக்கிட்டா வருதா இல்லைங்களா? முதல்ல பூ வருது, அப்புறம் அது வெடிச்சு அது பழம் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அப்போ அது மாதிரி கொடியை கத்திரிச்சிட்டா அது வராது. இப்போ நம்ம ஜபத்துல, வேத வாசிப்புல, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுல, தேவ மக்களோடு ஐக்கியம் கொள்றதுல, இதுல எல்லாம் நம்ம இருக்கிறது தான் கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்று சொல்லி பார்க்கணும். இப்படி நாம தொடர்ச்சியா அவரோட ஐக்கியம் கொண்டிருப்போம்னு சொன்னா நம்மிடத்துல அவர் நிலைத்திருப்பதை நாம் உணர்வோம்.
நம்ம இதெல்லாம் செஞ்சிருந்தா அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாருங்கிறத அப்பதான் நம்ம உணர்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கார், நம்ம கூட தான் இருக்கிறார், நமக்கு அநேக உதவிகள் அங்க செய்யறதையெல்லாம் நம்ம வெளிப்படையாக அனுபவிப்போம், நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கடவுள் பேசுறாரா நம்ம கிட்ட அப்படின்னு அதை விட்டத்துல இருந்து பேசுவாரா அப்படின்னு ஒரு சிந்தனை இங்க வச்சிருக்கிற மாதிரிதான் சிந்தனை வரும். நம்ம கூட பேசுறத உணர முடியாது, வேத அறிவு இல்லைன்னா உணர முடியாது. ஜெபம் மண்டு அப்படின்றத ஆண்டவர் நடத்தினாதான் அதை உணர முடியும். எல்லாமே அப்படித்தான். நம்ம அதை உணர முடியும். ஆண்டவர் நம்மோடு நிலைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இதெல்லாம் செய்து வளருகிற பொழுது நமக்கு தெரியும். நாம் பாவத்துக்கு போகிற பொழுது அவர் எப்படி தடுக்கிறார் அப்படிங்கிறதும், அவர் துக்கப்படுகிறது நமக்கு அப்பட்டமாக வெளியே தெரியும். நமக்கு பெரிய பெயினை உருவாக்கியிருக்கும் இல்லைங்களா, பெரிய வலி இருதயத்துல உண்டாயிருக்கும். நம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தி விட்டோமேங்கிற ஒரு இருதயம் உடைக்கப்படும். முன்னாடி போகணுன்ற எண்ணம் வரும். இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா. அவர் நிலைத்திருக்கிறதையும் நாம் உணர்வோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பலத்தை நம்ம செய்யறதுக்கான இந்த காரியம், ஆண்டவருக்கு பிரியமானம் செய்யறதுக்கான காரியத்தையும் அவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிப்பாங்க. இதெல்லாம் இந்த உறவு ஐக்கியம் இல்லைனாலாம் நடக்காது. இதான் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தா மட்டும்தான் கனி தரும் என்று சொல்லிப்பாங்க. இல்லைன்னா கனி தராது. பொம்மை தான் இருக்கும், பொம்மை மாதிரி தான் இருக்கும், அது கனி தராது. இப்ப கிறிஸ்துவுக்கு ஒப்பான அந்த குணாதிசயம், இந்த குணாதிசயங்களை கனியாக விசுவாசிகள் பெறுவதற்குரிய ஒரே வழி, அது ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரோடு கூட நாம் தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில தான் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? அவருக்குரிய சாயலுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மாற்றம் அடைஞ்சு எப்படி போவோம்? அவர்ல நம்ம இருக்கிற பொழுதுதான் நாம் அந்த விதமான வாழ்க்கையை வாழுவோம் சொல்லி பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நாம் வாழ மாட்டோம், வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, வாழ முடியாது. நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், சட்டையை போட்டுக்கலாம், சுவ கட்டிக்கலாம், பேனா குத்திக்கலாம், தலையெல்லாம் நல்லா வெட்டிக்கலாம், முடி வெட்டலாம், அல்லது பெண்கள் அலங்கரிச்சுக்கலாம், எதையா பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஆனா கிறிஸ்துவனாக இருக்க மாட்டீர்கள், கனிகளை கொடுக்க மாட்டீர்கள். அப்புறம் நீங்க இந்த உலகத்தரமான சில நன்மையான காரியங்களை செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை கடவுள் விரும்புறாருன்னு நம்மளே நினைச்சுக்கிட்டா அது கடவுள் விரும்புறாரா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் செய்கிற செயல் கடவுளுக்கு பிரியமானதுதான் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? கடவுளுக்கு நான் செய்யற செயல் பிரியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அவர்களை நினைச்சிருந்தாதான் தெரியும் இல்லைங்களா. அவர்களை நினைக்காமலாம் அதை செய்ய முடியாது இல்லைங்களா. வேதத்தை வாசிக்காம, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, செபிக்காம, தேவ சபை மக்களோட ஐக்கியம் கொள்ளாம, ஜெப உதவிகளை நாடாம எப்படி? ஜெபம் ரொம்ப முக்கியம், ஜெபிக்க வேணும், நம்ம பார் எடுத்து ஜெபிக்கணும். நான் அதுக்குத்தான் அவ்வளோ பெரிய விஷயத்தை கூட இப்போ சொன்னேன். ஏன் ஜெபிக்கணும்ன்ட்டு ஒரு நீண்ட விஷயமா சொன்னேன். எத்தனை காரியத்தை கடவுள் செய்கிறார், அதெல்லாம் தடை விட்டு போகுதுப்பார். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் பார், அந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் பார். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம நல்ல காரியத்தை செய்ய முடியாது இல்லைங்களா. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது அவசியம். நம்ம வைக்கப்பட்ட ஸ்தானத்துல நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். சரி, இரண்டாவது, கிறிஸ்து இல்லாம நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அதற்கு எதிரடையான பதமாக நம்ம இதையும் பார்க்கணும். அவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, நான் திராட்சை செடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, நீங்க அதுல கொடியா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. நம்ம ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், கொடி திராட்சை செடிக்காக வாழணுமா அப்படின்னு கேட்டுப்பாரு. நம்மளாம் சொல்றது கர்த்தருக்காக வாழ வேண்டும் நாம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு விதத்துல பாக்குறோம். நம்ம கடவுளுக்காக வாழணுன்றதுல தப்பு இல்லை. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தா செடியினுடைய உயிரானது அந்த கொடியினூடாக செல்லணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா. நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்றோம் அப்படிங்கிறது இல்ல, கிறிஸ்து நம்மில் வாழ வேண்டும்.
இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். செடியினுடைய அந்த உயிர் அந்த கொடியினூடாக செல்லுவதற்கு அது கீழ்ப்படுகிறதை தவிர வேற எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. திராட்சை செடிக்காக வாழணுமா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை. நான் கடவுளுக்காக வாழ்வேன் அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை. நான் கீழ்ப்படிவதை தவிர கடவுளுக்காக வேற எதையும் செய்ய முடியாது. வாழ்றேன் அப்படின்னு நான் போய் மலையை கேட்கறேன்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறது தான் நான் கடவுளுக்குரிய காரியத்தை செய்ய முடியும். நான் கீழ்ப்படிஞ்சாலும் செய்யறதுக்கு நானா போய் செஞ்சு தள்ளிக்கிட்டு வந்துடுவேன். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இல்லைங்களா? இல்லை மனித முயற்சிக்கு உட்பட்டு நீ இத்தனை நாள் வந்துகிட்டு இருக்கிறீங்க, நீ எத்தனை ஆத்மாவை கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து விட்டாய் அப்படிங்க. வாரத்துக்கு 2 ஆத்மா பிடிச்சிட்டு வருவியா? 10 ஆத்மா கொண்டு வர வேண்டியம்மா, ஒரு 20 ஆத்மா கொண்டாட வேணாமா அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? நீ போய் 20 ஆத்மாவை கொண்டு வர முடியுமா? யாரையாவது கூட்டிகிட்டு வேணா வந்துடலாம். ஆனால் ரசிக்கப்பட வைக்க முடியுமா? ரசிக்க வைக்க முடியாது. அதெல்லாம் பண்ண முடியும். கூட்டிகிட்டு வர வேலையை செய்யணும். ரட்சிப்பு கடவுளுடையது. நம்ம எத்தனை பேரை கூட்டிக்கிட்டு வந்தோம்னு சொல்லி பார்த்து பெருமை அடைகிறது இல்லை. இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படி இல்லை. இல்லை, நம்ம செய்யறது அதை செய்தாலும் நான் ஒரு மனிதனையும் ரட்சிக்க வைக்க முடியாது இல்லைங்களா? கடவுள் தான் ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்க. அப்ப நான் கடவுளுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிந்து இருக்கிறத தான் நம்ம செய்யணும். அதாவது கீழ்ப்படிந்து இருக்கிறதுன்னு சொன்னா என்ன? கடவுள் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிறா. அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் சொன்ன விதத்துல நான் நம்பி அந்த சுவிசேஷத்தின் ஊடாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை நான் நம்பி அதுல விசுவாசம் கொண்டு அதன் அடிப்படையில நான் சுவிசேஷத்தை தாழ்மையோடு பிரசங்கிக்கிறது, தாழ்மையோடு சொல்றது, விசுவாசிகளுக்கு சொல்றது இல்லைங்களா? அது செய்யணும். கீழ்ப்படுகிறது. பாருங்க, நம்ம ஆராதனை தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாமா அப்படின்னா அந்த எண்ணம் கொண்டுட்டு நம்ம போறது இல்ல. நம்முடைய வாழ்க்கை கனிவுள்ளதா இருக்கணுங்க. நம்ம பேச்சு அப்படி வேதத்தினால சாரமேற்றப்பட்டதா முன்மாதிரியா இருக்கணும். அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை போய் சொல்லணும் மக்களுக்கு. ஆனா நம்ம யாரையும் ரசிக்க முடியாது. அந்த உணர்வு நமக்கு வேணும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, செடியினுடைய உயிரானது அந்த கொடியினூடாக போறதுக்கு செய்ய வேண்டியது என்ன? கீழ்ப்படுகிறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா? இப்ப நம்ம பொதுவா ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, கர்த்தாவே நான் உமக்காக வாழ்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நல்லதுதான், கடவுள் உமக்காக வாழணும்னு. ஆனா அதை சரியா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரியா ஜெபம் பண்ணணும் அது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வாழ்க்கையை என் மூலமாக நீர் வாழும் அப்படின்னு ஜெபம் பண்றது சிறந்தது. நான் உமக்காக வாழ்வேன் அப்படின்னு ஜெபம் பண்ணா நல்லது. ஆனா அதை விட சிறந்தது என்ன? இயேசுவே நீ உம்முடைய வாழ்க்கையை என் மூலமாக வாழும் அப்படின்னு ஜெபம். பரிசுத்தமான வாழ்க்கை அவர் நம்மிலிருந்து வாழ வேண்டும். பவுல் சொல்றாரு இல்லையா கலாத்தியர்ல, சிலுவையில் அறை உண்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல கிறிஸ்துவே நீ பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவருடைய வாழ்க்கை நம்மளே வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிறிஸ்து இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நம்முடைய மனதுல நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். கனி கொடுக்கிறது தான் திராட்சை செடியினுடைய ஒரே நோக்கம், வேற எதுவும் செய்ய முடியாது. கனி நம்ம எப்படி கொடுப்போம்? கீழ்ப்படுகிற பொழுது, ஆண்டவர்ல நிலைத்திருக்கிற பொழுதுதான் கனி கொடுப்போம். இப்ப திராட்சை செடி திராட்சை கொடி வேற எதுக்காவது உதவுமான்னு கேட்டீங்கன்னா உதவாது. நல்லா தெளிப்பாரு. மற்ற மரங்கள்லாம் பாருங்க, அதை வச்சுக்கிட்டு மரஜாமான்லாம் செஞ்சிருவாங்க. மரஜாமான் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? கட்டல் மெட்டா செய்யறாங்க. சிலதை வச்சு வீடு கட்டுறாங்க, மரத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வீடு கட்டுறாங்க. இங்கே சிலத்துக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? கட்டுறாங்க. ஆனா திராட்சை கொடிகள் அதுக்கு பயன்படாது. சரி, அதை போட்டு எரிச்சு ஒரு சுத்தனியாவது காய வைக்கும், அதுக்கும் அது பயன்படாது. எரிக்கிறதுக்கு கூட அது பயன்படாது இல்லைங்களா? பயன்படாது. கொடி எதுக்கு பயன்படுது? அது செடியில் எப்பொழுதும் நிலைத்திருந்து கனி கொடுப்பதற்கு மட்டும்தான் அது பயன்படும். வேற எதுக்கும் உதவாது. தானா நாம் எதுக்கும்
உதவவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையும் எதுவும் உதவாது. ஆண்டவருக்காக நம்ம உதவ முடியாது. நம்ம கொடியில செடியில இணைஞ்சிருக்கிற கொடியா கீழ்ப்படிதலோடு இருந்து கனி கொடுக்கறது தான் நமக்கு அழகே தவிர, வேற எதையும் கத்தரிச்சுக்கிட்டு போய் நம்மளை கட் பண்ணி விட்டுட்டா நம்மளை வச்சு மரஜாமானம் பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது, நம்மளை போட்டு எரிக்கிறதுக்கும் நம்ம உதவ மாட்டோம் இல்லைங்களா? நையா பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லையுமா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சொல்ல போனால் அந்த வார்த்தையெல்லாம் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும்னு பார்த்துருக்கோம். கிறிஸ்து இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பார்த்துருக்கோம். ஆகவே நாம் கிறிஸ்துவுல நிலைத்திருப்போம். நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நிலைத்திருந்து ஆண்டவர் கொடுத்த கிருபையின் சாதனம் ஜெபம், வேத வாசிப்பு, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், வேத வசனத்தை கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் நாம் செய்து கனிவுள்ள வாழ்க்கையை கடவுளுக்காக வாழுவோம். கடவுள் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். சரிங்களா? நம்ம அப்படி செய்வோம். கடவுள் நம்மை நடத்தட்டும்.